PowerPoint slide show ID on. ரெக்கார்டிங் ஆகுதா? ஓகே. ஸோ குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன் பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் இந்த கோர்ஸுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் ஐஏபியில் வந்து தொடர்ந்து நிறைய பேர் நடக்கக்கூடிய கிளாஸில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம ஐஏபியில் கிட்டத்தட்ட 19 ட்ரைனிங் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது 37 கிளாஸ் நடந்துச்சு மொத்தமாக. இதில் இன்றைக்கி வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட். இதில் வந்து என்னென்னா நம்ம இன்டர்நெட் வந்து இப்போ காலகட்டத்தில் ஒரு ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரௌசர் வச்சு நம்ம ஸ்க்ரீன் ரீடர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த கிளாஸில் ஒரு 4 நாள் கிளாஸில் வந்து பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து தெளிவாக பார்த்து நல்லபடியாக பயிற்சி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அதுபோக நம்ம ஐஏபியில் மிஸ்டர் சிவராம் சார் வந்திருக்காரு. அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். பார்ட்டிசிபென்ட்ஸ் குட் மார்னிங். மோகன் ஆடிபிளாக இருக்குல்ல? இருக்கு சார், ஆடிபிளாக இருக்கு சார். ஓகே, ஸோ வெல்கம் டு எட் அனதர் ட்ரைனிங். எல்லாரையும் மற்றும் ஒரு சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்க்கு வரவேற்கிறேன் ஐஏபி சார்பாக. லாஸ்ட் ஐ திங்க் 2 ட்ரைனிங் வந்து வேர்ட் எக்ஸல் முடிச்சுட்டு இப்போ இன்டர்நெட் வந்திருக்கோம். மோகன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதாக வந்து நிற்குது நமக்கு. எந்த ஒரு விஷயமாகட்டும், லைக் அடிப்படையாக ஒரு கல்வி கற்றல் இல்லை கல்வி கற்பித்தல் இல்லை வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு என்னோட வேலைகளை பார்க்குறதுக்கு இன்டர்நெட்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாயிடுச்சு. இப்போவும் நான் பார்க்குறேன், நான் சொல்கிறது மதுரையில் எப்போல்லாம் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, அது ஒரு கல்லூரி ஆகட்டும் இல்லை ஒரு யூனிவர்சிட்டி ஆகட்டும், எதனாலும் நீங்கள் ஆன்லைனில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேப்பரில் அப்ளிகேஷன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ரௌசிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். நம்மளால் அன்னைக்கு போய் ஒரு ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியாது. நான் வந்து ரொம்ப யோசிப்பேன், அதாவது இவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்காக போகிறது கிடையாது. ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போய் இவங்க கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பிளேஸில் நம்ம பார்க்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஓவில் ஒரு லைசன்ஸுக்கோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னாலுமே நான்லாம் சில நேரங்களில் வந்து அந்த பயிற்சி கொடுக்குற நிறுவனத்தில் நானே ஃபில்அப் பண்ணுறேங்க ஆன்லைனில். இல்லை சார், உங்களுக்கு அது ஃபில்அப் பண்ண தெரியாது, நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிடுவீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து இன்னைக்கு எவ்வளவுதான், அதாவது 2 விஷயம் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், அது உண்மைதான். ஆனால் அந்த நாலேஜ் இருந்து பேப்பரில் கொடுத்தா ஃபில்அப் பண்ணுறதை விட இன்டர்நெட்டில் வந்து நான் ஃபில்அப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்குமே நிறைய பேர்த்துக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது. அதுவும் இது வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக ஃபார்மை வந்து இன்டர்நெட்டில் ஃபில் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்டர்நெட் சார்ந்து இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸே எடுத்துக்கோங்க. நீங்கள் அது ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து சர்டிஃபிகேஷன் போகிற வரைக்குமே இன்டர்நெட் சார்ந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து வந்துடுது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு அடிப்படை அவசியமான கோர்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி மோகன் வந்து இது வந்து சர்டிஃபிகேஷன் லெவல் கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசித்துட்டு இருந்தப்போ, இன்னும் இதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவல் HTML அந்த மாதிரி எல்லாம் போகலாம் அப்படிங்கிறத வச்சுட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அடிப்படை இன்டர்நெட்டை பற்றிய ஒரு 4 நாள் வகுப்புகள் இருக்குது. மிச்ச ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 1.5 மணி நேரம் மோகன் அண்ட் வசந்த் சொல்கிறத வச்சு மட்டும்
நீங்கள் கற்றுக்கிடுறதுங்கிறது அவ்வளவா நடக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மோகன் வந்து உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ், ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்குவாரு. அதில் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவர் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் கேட்டு அதுக்குரிய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 1.5 மணி நேரம் போக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் இதனோட யூஸ் இருக்கும். ஸோ இப்போ மோகன் அண்ட் வசந்த் கொடுக்க போகிறது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் அல்லது ஒரு குறிப்பு மாதிரி கொடுக்குறாங்க. பட் அதை வந்து நீங்கள் செயல்முறைப்படுத்தி பார்த்து ஒரு ஸ்டெப் அஹெடாகவே போங்க. அவர் மோகன் வந்து இதெல்லாம் பண்ணி பாருங்கன்னு சொன்னால், அவர் சொல்லாத சில விஷயங்களையும் பண்ணி பார்த்து அதில் உள்ள சந்தேகங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி மோகன்கிட்ட கேட்டோ இல்லை கேட்காமலோ எப்படியாவது வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து அதை சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணும்போது தான் இதனோட உண்மையான கற்றலின் நோக்கங்கள் நிறைவேறும். உங்களால் வந்து நாளைக்கே ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத நீங்கள் செயல்முறைப்படுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறத எளிதில் யாராலையும் கணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன நோட்டோட இந்த ட்ரைனிங் ரொம்ப மிச்ச ட்ரைனிங் மாதிரியே அதே அளவு இல்லை அதை விட கூடுதலாக நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். இந்த ஒரு முயற்சி எடுத்து ஐஏபி ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு இதுக்கு எல்லாரும் வருகை தந்திருக்கீங்க. உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து வருகை தந்து இவ்வளோ தூரம் ஊக்குவிக்கலைன்னா எங்களால் இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நடக்க முடியாது. ஸோ வருகை தந்திருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா பேர். 52 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உங்களோட முயற்சி, உங்களோட நம்பிக்கை ஐஏபி வந்து தரமான ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் என்னோட நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு விஷ் யூ அ வெரி ஹாப்பி லேர்னிங். என்ஜாய் த ட்ரைனிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஓகே சரி. ஓகே, இப்போ சார் வந்து இன்டர்நெட்டை பற்றி பேசிக்காக இப்போதைய நிலைமையில எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோர்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து நியூ ஜாயினிங் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த ஐஏபி பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னங்கிறது நம்ம சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஐஏபி அப்படிங்கிறது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மதுரையில் வந்து இருக்கு. இப்போ இந்திய பார்வையற்றோர் சங்கம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கன்னா 1985 ஸ்டார்ட் பண்ணோம். மிஸ்டர் எஸ்எம்ஏ ஜின்னா அவர்களால் துவக்கப்பட்டு பார்வையற்றோர்கள் எல்லா விஷயத்திலையும் தனித்து செயல்படணும், அவங்க வந்து வாழ்க்கை தரத்தை அவங்களே வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30,000 அதுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய கவர்மெண்ட் வேலையாகட்டும், ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதாகட்டும், பல விஷயங்கள் எல்லாமே வந்து இது பண்ணி போயிட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ இருக்கிற காலகட்டத்தில் உள்ள விஷுவலி சேலஞ்சரோட நிலைமை என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ உள்ளவங்களுமே படித்த நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் வேலைக்காகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எல்லாமே பண்ணி போயிருக்காங்க. இப்போ வந்து எல்லா வகையிலையும் பார்வை மாற்றுத்திறனாளிக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மைதான். அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? இப்போ ஐஏபியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது தான் மெயின் ப்ராஜெக்டாக வந்து 6th-லேருந்து 12th வரைக்குமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் நடக்கலாட்டி ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதே நேரத்தில் இப்போ படித்து முடிச்சாச்சு, காலேஜுக்காரங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, காலேஜுக்கு வந்து வெளியில் போய் படிக்கிறவங்களும் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்கோம். அவங்க தங்கிட்டு ஹாஸ்டல் போயிட்டு வந்துக்கலாம், அதுவும் இருக்குது. அதே நேரத்தில் படித்து முடிச்சாச்சு, நம்ம வேலை தேடணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேலை தேடுற வரைக்கும் சின்ன சின்ன ஒர்க்குமே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடெக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அதே மாதிரி கால் சென்டர் முன்னாடி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் வந்து
ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்டீரியராக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பட்டு முன்னாடி கால் சென்டர் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹைடெக் அதுலேயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டு நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது குக்கீஸ், கேக்ஸ், இந்த மாதிரி சேவரிஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை தயாரித்து நிறைய ஐடி ஃபீல்டுக்கு வந்து கொடுத்து விஷுவல் சேலஞ்சஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அது இப்போ பாப்புலராக நம்ம ரன் ஆகிட்டுருக்கு. இதுலேயும் வேலை வாய்ப்புகள் பார்வை மாற்றத்தினாலைக்கும் சரி, ஹேண்டிகேப்டுக்குமே அவங்களுக்குமே நிறைய பேருக்கு இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு ஐஏபியில் இருக்கிற கரண்ட் பொசிஷன். இது வரைக்கும் ஐஏபியை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இன்றைக்கி நம்ம என்ன கோர்ஸில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொன்னதில் இன்டர்நெட்டில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக வேணும் இல்லையா? அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம இப்போ இணையதளம், அதாவது பொதுவாக இன்டர்நெட்டுங்கிறதே வந்து இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட் அப்படிங்கிறத பேரை மாற்றிருக்காங்க. சரியா? இன்டர்நேஷ்னல் நம்ம உலகம் முழுக்க ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத விஷயத்தை வச்சு நம்ம எப்படி பார்வை மாற்றத்தினாலே ஒரு என்விடியா ஆர் ஜாஸ் இந்த 2 ஸ்க்ரீன் ரீடரை வச்சு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு 4 நாள் கிளாஸில் இருக்கும். இதில் நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம். மெயினாக வந்து என்விடியாவில் சின்ன சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம். அதே மாதிரி ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி கூகுள் சர்ச் என்ன பண்ணலாம், அதே மாதிரி பிளைண்ட் ஹெல்ப் வெப்சைட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் விருப்பப்பட்டாலுமே நடுவில் நம்ம சொல்லித்தரக்கு தயாராக இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்டர்நெட் எப்படி வந்துச்சு, இந்த அளவுக்கு பரவுனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இமெயில்லாம் என்னங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ மெயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டோம்னா ஜஸ்ட் ஒரு போஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ போஸ்ட்மேன் சொல்கிறோம் இல்லையா? போஸ்ட்மேன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், வந்து லெட்டர் கொடுப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெட்டர் ரிசீவ் பண்ணி நம்ம படிப்போம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? இந்த போஸ்ட் அப்படிங்கிறது தான் அமெரிக்கன் வேர்டு. இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இதில் போஸ்ட்டுங்கிறது தான் நம்ம மெயில் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மெயில் அப்படிங்கிற விஷயத்த எலக்ட்ரானிக் மூலயமா நம்ம சென்ட் பண்ணுறது தான் இமெயில் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து போஸ்ட்னு சொன்னால் கூட அதுவும் பொருந்தும் தான். ஆனால் இப்போ இமெயில் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாம் பரவுனதுனால இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த இமெயில் அப்படிங்கிறத நம்ம நிறைய கம்பெனி உருவாக்கிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூகுள், யாஹூ, இந்த ரெடிஃப், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெயிலுக்கு முன்னாடி ஜி போட்டுக்கிட்டா ஜிமெயில் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அதில் நம்ம ஜிமெயில் சொல்கிறோம். இதை யாஹூ கம்பெனிக்காரங்கள்ட்ட போனால் யாஹூ மெயில் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் எடுத்திங்கன்னா அவுட்லுக் மெயில் அப்படின்னு ஹாட்மெயில் வச்சுருக்காங்க. ஹாட்மெயில், ரெடிஃப் மெயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி மெயிலை வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து அவங்கவுங்க பேரில் வச்சுக்கிட்ட பேர் தான் நம்ம ஜிமெயில், ஹாட்மெயில், யாஹூ மெயில் எல்லாமே சொல்கிறோம். ஆனால் பொதுவாக எல்லாமே ஒரு மெயில் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மெயிலெலாம் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிலிட்ரியில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ரகசியமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கோடிங் எழுதி சர்வர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒயர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தடுத்த மிலிட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு கோடிங் கிரியேட் பண்ணி பண்ணது தான் இந்த இன்டர்நெட். அப்போ வந்து என்னென்னா, இது வந்து பேசிக்காக ஹெச்டிஎம்எல் பேஜ் அப்படி தான் மெயினாக சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த ஹெச்டிஎம்எல் பேஜுக்காக அவங்க ஒரு சின்ன கோடிங் எழுதி அந்த டேட்டாவை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே உள்ள மிலிட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்ப்பாங்க. அந்த டேட்டாவில் உள்ளபடி அவங்க செயல்படுவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது எதுக்கு இங்கே மட்டும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னென்னா, இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற பேரில் எஸ்ஜிஎம்எல் அப்படிங்கிற பேரில் நிறையா இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் ஜென்ரலைஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
கொஞ்சம் காலம் வளர வளர ஏன் அங்கே மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாகும் போது அவங்களுக்குள்ள அந்த கம்பெனிக்குள்ளேயே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிற லாங்குவேஜை ட்ரை பண்ணாங்க. அப்போ அங்கே நடக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் அந்த கம்பெனிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இந்த லாங்குவேஜ் எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரௌசர் அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா? ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கும். அந்த ப்ரௌசர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை எடுத்து இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒவ்வொன்றா பண்ணும்போது எதுக்கு இது நம்ம மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், பொதுமக்களும் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணி எல்லா பொதுமக்களும் பார்க்குற மாதிரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ப்ரௌசர்லாம் பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? அவங்கெல்லாம் பண்ணும்போது தான் பொதுமக்களுக்கு வந்துச்சு. அது இப்போ பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ ஈஸியாக நம்ம மொபைல் ஃபோன் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே பார்க்குற மாதிரி வந்துச்சு. சரிங்களா? இதுதான் வந்து மெயினான ஹிஸ்ட்ரி. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம இன்டர்நெட் டெவலப் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வரும்போது நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துறது ஒரு 95-98% நம்ம இன்டர்நெட்டில் எல்லாமே பண்ண முடியும். அதை வந்து நம்ம இப்போ எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இப்போ JAWS அண்ட் NVIDIA 2 ஸ்க்ரீன் ரீடர் வச்சு பயன்படுத்தி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இப்போ இந்த NVIDIA JAWS அப்படிங்கிறத வச்சு பண்ணும்போது என்னென்ன செட்டிங் நம்ம NVIDIAவில் வச்சா கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதை 2 நிமிஷம் பார்ப்போம். அதே நேரத்தில் JAWS வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, இருந்தாலும் அதில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பின்னால் பேசிக்குவோம். சரிங்களா? இப்போ NVIDIA நம்ம பயன்படுத்தும் போது நம்ம என்னென்ன செட்டிங் வச்சா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து என்னென்னா, ஒரு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறீங்க, எக்ஸலில் டைப் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. இது இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரௌஸ் மோட் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாறும். சரியா? இந்த ப்ரௌஸ் மோடில் நம்ம எப்படி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுற மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு ப்ரௌஸ் மோட்னா ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கிற மாதிரி மோடில் தான் மாறும். இந்த ப்ரௌஸ் மோடில் இருக்கிறத நம்ம நிறைய விதமான ஷார்ட்கட் கொடுத்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணணும். மெயினாக இப்போ இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எல்லாமே நேவிகேட் பண்ணி நம்ம படிக்கிறோம். சரியா? இப்போ இந்த நேவிகேட் பண்ணி படிக்கும்போது நம்ம எளிமையாக வந்து ஒரு விஷயத்த வேகமாக படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். சரியா? இந்த நேவிகேட் பண்ணுறதுல தான் நம்ம கையில் இருக்குது. எதுக்காக அந்த நேவிகேஷன் பற்றி நம்ம மெயினாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிறது வெப்பேஜ் எப்படிங்கிறது எதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய கடத்தெருவு போகிறீங்க. கடத்தெருவில் போனீங்கன்னா ஒரு 100 பில்டிங் 1000 பில்டிங் கடைகள் நிறையா இருக்கும். இப்போ வந்து போய் சைட்டடு பார்க்குறாங்க அப்படின்னா கண்ணில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஒரு தெருவில் நின்று 50 கடையை பார்த்தாலும் எந்த கடை எங்கே இருக்குது எப்படி எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போத்தீஸ் அப்படிங்கிற கடைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா உள்ளே நுழைஞ்சோடனே அவங்களுக்கு கண்ணில் பார்த்தாலே ஆகா இந்த ஃப்ளோரில் வந்து சாரீஸ் வச்சுருக்காங்க, இந்த ஃப்ளோரில் வேணால் பேண்ட் ஷர்ட் இருக்குது, இந்த ஃப்ளோரில் போனால் ஃபுட் ஐட்டம் இருக்குது, என்னென்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக போய் அவங்க சாப்பிட்ருவா என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி ஜாலியாக வந்துடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போனால் முடியுமா? உள்ளே போனால் ஒருத்தர் வந்து கேட்கணும், அங்கே என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு 10 ஃப்ளோர் இருக்கா, 10 ஃப்ளோருமே நீங்கள் சுற்றி பார்த்து, ஓ 8வது ஃப்ளோரில் இருக்குது இது இருக்குது, 7வது ஃப்ளோரில் இது இருக்குது, எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு அந்த கடைக்கு போகும்போது நம்ம வந்து போய் நம்ம பேண்ட் ஷர்ட் வாங்கணும், தம்பி 3rd ஃப்ளோர் போப்பா அப்படின்னு லிஃப்ட்டில் ஏறி போனீங்கன்னா டக்குன்னு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பேண்ட் ஷர்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்டர்நெட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்க இன்டர்நெட்டை தயாரிக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அந்த இன்டர்நெட் ப்ரௌசரை டிசைன் பண்ணுவாங்க. அப்போ டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் பண்ணது எப்படி இருக்குன்னு கண்ணில் பார்த்தோன்னு உடனே புரிஞ்சிடும். ஆனால் நமக்கு அது புரியாது. நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புது வெப்சைட் போகிறீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன இருக்குன்னு லைட்டாக டவுனர் பண்ணி செக் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா அது டவுனர் பண்ணி செக் பண்ணிங்கன்னா தான் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
நாளைக்கு உங்களுக்கு அந்த ப்ரௌசர்ல போகும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது டக்குன்னு நீங்க போய் பார்க்க முடியும். சரியா? அப்ப அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்களா, இது எப்படி இருக்கும்னு மத்தவங்கள்ட்ட கேட்கறத விட, நீங்க வந்து அதில நேவிகேட் பண்ணி முதல்ல அதில என்ன இருக்குன்னு ஸ்க்ரீன் ரீடர் வச்சு படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்ப அதில வந்து நீங்க எளிமையா நீங்க பண்ணிக்கலாம். சரியா? அப்ப அதில நீங்க நேவிகேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இதில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ப்ரௌசர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதில வந்து என்னன்னா, நெறைய எலிமெண்ட் இருக்கும். நெறைய எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து நம்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கும்போது சொல்லுவோம். இதுக்கு முன்னால டயலாக் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த டயலாக் பாக்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா, தெளிவா புரிஞ்சதுன்னா, இப்ப இந்த இன்டர்நெட்ல போய் அவங்க எளிமையா பயன்படுத்த முடியும். ஏன்னா வந்து இதில வந்து இப்ப ஒரு வெப்சைட்ல போனாங்கன்னா, பட்டன் இருக்கும், எடிட் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாரி விஷயத்த நம்ப டக்கு நேவிகேட் பண்ணி போறக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும். அந்த ஷார்ட்கட் கீ குடுத்தா நம்ம போயிரலாம். சரியா? இப்ப டயலாக் பாக்ஸ்ல போனோம்னா, நம்ம டேப் தான் குடுத்து போ முடியும். அதுல எதுவுமே நேவிகேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க விண்டோஸ் ஆர் குடுத்து ரன் டயலாக் போறீங்க. டேப் குடுத்தீங்கன்னா, ஓகே பட்டன், கேன்சல் பட்டன், ப்ரௌஸ் பட்டன் இந்த மாரி டேப் குடுத்து வரும். ஆனா ப்ரௌசர்ல போனீங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரௌசர்ல ஜஸ்ட் நீங்க போயி பட்டனுக்கு ஷார்ட்கட் பீன்னு குடுத்தீங்கனாலே, அங்க ஓகே பட்டன் இருந்தா ஓகே பட்டன்ட்ட போய் நிக்கும். நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, அது ஆக்டிவேட் ஆயிடும். இதுதான் ப்ரௌசர்ல ஒரு விஷயம். நம்ம நேவிகேட் பண்ணி ஈஸியா, எளிமையா நம்ம போலாம். அதே மாரி எடிட் பாக்ஸ் இருந்தா குடுத்தா போகும். இத நம்ம இப்ப பிராக்டிகலா பார்க்க போறோம். இப்ப பிராக்டிகலா பார்க்கறக்கு நம்ப உதார் உதாரணத்துக்கு நம்ம Gmailல போய் பார்ப்போம். பட் வந்து என்னன்னா, Gmail எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ப சொல்லி தருவோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரௌசர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த NVIDIAல என்ன செட்டிங் வச்சா உங்களுக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் மெயினா சொல்லிடுறேன். இதுல ப்ரௌஸ் மோட் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்கு. சரியா? இதுல எதுக்காக இந்த ப்ரௌஸ் மோட்ல போய் நம்ம சின்ன சேஞ்சிங் பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இந்த NVDA வந்து ஆட்டோமேட்டிக்கா மேலேருந்து கீழ வரைக்கும் படிக்கிற மாரி செட்டிங் தான் இருக்கும். நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஒயில் பேஜ் லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லும். அத நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நே லோட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா படிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கண்ட்ரோல் குடுத்து நிறுத்தி தான் படிக்க முடியும். ஆனா இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் அத ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சின்ன செக் பாக்ஸ் நாட் செக் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது செக் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கிற மாரி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆம் இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஒரு சின்ன விஷயம் சொல்லிர்றோம். இந்த Zoomல வந்து உங்களுக்கு ஏதாவது இப்ப மியூட்ல போட்டிருப்போம். நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, நம்ம கேள்வி கேட்கிற நேரத்தில ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். அதே நேரத்தில நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இப்ப 4 நாள் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 4 நாள் கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் நீங்க கன்டினியூஸா நீங்க குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஆ சர்டிஃபிகேட் உங்களுக்கு குடுக்கறக்கு நல்லாருக்கும். நீங்க இப்ப வந்துட்டு நாளைக்கு வராம அப்படி இப்படி இருக்காதீங்க. ஏன்னா வந்து கிளாஸ் புரியாது. அதே நேரத்தில உங்களுக்கு Google ஃபார்ம்ல கண்டிப்பா டெஸ்ட் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா பண்ணி பாருங்க. என்னங்கிறத பண்ணுவோம். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் வந்து ஒரு 25, 30 கொஸ்டின் வைப்போம். கிளாஸ் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை முடியும் கிளாஸு. உங்களுக்கு சாட்டர்டே கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சுருவோம். யார் வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த Google ஃபார்ம் லிங்க் வரும். அவங்க டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? ஆ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நான் Speech mode off. Speech mode beeps. Speech mode talk. ஓகே. Rate 6, rate 6, rate 70, rate 80, rate 85. Rate 90. சரி குடுக்குறேன். ஓகே. Rate 95. Rate 9, rate 8, rate 80, rate 70, rate 7, rate 60, rate 60. Rate 50, rate 50, rate 45. சரி. Configuration saved. சரி. இப்ப நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ ஒரு நிமிஷம் இருங்க. Meeting controls row 1 column 2. Meeting controls window. Participants 31 window. Ask to unmute button. Alain Lutmated 3. Biatamaru. Delpadma. Biatamaru. Alain Lutmated. Alain Lutmated 3. Ask to unmute button. Alain. Input search key. More options to manage. Mute all alt plus N. More input. Participant list. Mute all. Invite. Clear all button. Invite. More non-verb. Go faster button. Go slower. No button. Meeting controls window. Mute. Color audio settings. Start video. Alt video set. Security drop down. Open participants. Participants. Delpadma. LMLM operator. Delpadma. Shri. Biatamaru. Delpadma. LMLM. Galaxy M.
In Jansirani, computer audio muted video off selected. M.Malavi, computer audio muted video off selected. Kalaid, Kadha, Jayachandra. Jans, Indira, Galaxy. Galaxy. Elamule. Elam, Delpadma. Diatam. Dia, Elaine. I, Yovan Raj. I, Yopal, Thik Vijayam Manoj. Sriharanam. Siva Maya. Samsu. Sam, Redmi. Red, Ramamu. Neon, Galak. Elamuk, Delpadma. Dia, Elaine, Latam. Elaine. Yovan Raj. Ultimate App, Thik Vijayam. Sriharanam. Siva, Samsu. ஒரு நிமிஷம் இருங்க. Scroll lock on. Diatamaruga closes the window. Lower hand button. Vasantha, computer audio muted video off hand raised select. Chat window. Closes. Meeting controls window. Open participants panel. 31 participants. Alt plus U button. PowerPoint slideshow. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ரௌஸ் மோட் செட்டிங் ஒன்றும் இல்லை. இன்செட் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா NVDA settings. Browse mode normal configuration dialog. Browse mode property page. Maximum number of characters on. ப்ரௌஸ் மோட் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்துடும். இந்த ப்ரௌஸ் மோடில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ப்ரௌஸ் மோடில் போய் நம்ம டேப் கொடுத்தீங்கன்னா Number of lines per page edit alt plus N selected 25. நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது 25. இதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. Use screen layout when supported. Checkbox checked alt plus S. இது கண்டிப்பாக செக்கில் தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு ப்ரௌஸ் மோடில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌஸ் மோடுக்கு மாறணும் அப்படிங்கிறது இந்த செட்டிங் செக் பாக்ஸ் செக்கில் தான் இருக்குது. Enable browse mode on page load checkbox checked alt plus E. Use enable browse mode on page load checkbox checked alt plus E. இதுவும் அதே மாதிரி தான். எனேபிள் ப்ரௌஸ் மோட் ஆன் பேஜ் லோட் அப்படின்னு இருக்கு. இதுவும் செக் பாக்ஸில் தான் இருக்குது. Automatic save on page load checkbox not checked alt plus S. சரி, இது நான் வந்து ஆல்ரெடி நாட் செக்கில் தான் வச்சுருக்கேன். Automatic save on page load check. ஆட்டோமேட்டிக் Automatic save on page load check. சே ஆல் ஆன் பேஜ் லோடிங் செக் பாக்ஸ் நாட் செக்கில் இருக்குது. Space checked. Space not checked. இங்கே நாட் செக்கில் வச்சுக்கிறது நல்லது. சரியா, நான் நாட் செக்கில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வச்சுட்டா நமக்கு ப்ரௌஸ் பண்ணுற கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரிங்களா? Include layout tables checkbox not checked alt. மீதி எதுவும் பார்க்க தேவையில்லை. Automatic focus mode for focus changes checkbox checked. ஓகே. Automatic focus mode for carrot movement. Audit trap all automatic OK button. PowerPoint slideshow I. PowerPoint. இப்போ நம்ம இது பார்த்தாச்சு, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நம்ம நேவிகேட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னங்கிறது எப்படி அந்த எலிமெண்ட் இருக்குது, எப்படி நேவிகேட் பண்ணலாம், அந்த ஷார்ட்கட்டை மெயினாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு விஷயங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ நான் வந்து நம்ம எப்படி நம்மகிட்ட ப்ரௌசர் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம எப்பயுமே நேவிகேட் பண்ணி பண்ண முடியும். இந்த ப்ரௌசர் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக வந்து முன்னாடிலாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ப்ரௌசர் வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே நேவிகேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து விண்டோஸ் ஓஎஸோடு சேர்ந்து வரக்கூடிய ப்ரௌசர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து இப்போ அதிகமாக சப்போர்ட் ஆகிற விஷயம் வந்து இப்போ நமக்கு வந்து கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ குரோமியம்னு ஒரு புது ப்ரௌசர் வந்திருக்கு. இதுவுமே நிறைய விஷயங்கள் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய இது வந்து நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். எதுக்காக அந்த கூகுள் குரோம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இதில் நம்ம ஃபெசிலிட்டி நம்ம நிறையா கிடைக்கும். நம்ம தனியாக அக்கௌண்ட்டை நம்ம இதில் லாகின் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு தனியாக இதில் நீங்கள் புக் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செட் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்வேர்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிறைய வெப்சைட் பார்க்குறோம்.
இந்த பாஸ்வேர்ட்லாம் நம்ம சேவ் பண்ணி மைண்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சேவ் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே போய் வேறு சிஸ்டத்தில் போயும் நீங்கள் உங்களோட கூகுள் குரோம்லேருந்து லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு திரும்பி கிடைக்கும். உங்களோட புக் மார்க் ஆகட்டும், நீங்கள் சேவ் பண்ண பாஸ்வேர்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் எளிமையாக எடுக்க முடியும். சரி, அதை பற்றின விஷயங்கள் நம்ம இப்போ சொல்லிட்டேன். அது எப்படிங்கிறது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் நம்ம எளிமையாக பயன்படுத்த முடியுது. இல்லாட்டி குரோமியம், இந்த 2 விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபால்ட்டாக வந்து குரோமியம் அப்படிங்கிற ப்ரௌசர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நீங்கள் ஜிமெயில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரௌசரில் போங்க. Desktop, Doors to this PC 1 of 15. G, Google Chrome 8 of 15. கூகுள் குரோம் 8 of 15 இதில் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். T. PowerPoint, untitled Google Chrome, Google Chrome. Google document, search landmark, search combo box as autocomplete edit, Google Chrome, blank, search my voice button. சரி, நான் இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணால் டிஃபால்ட்டாக கூகுள் அப்படிங்கிறது எனக்கு டைரெக்டாக வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் குரோம் எந்த ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் எடிட் பார் அப்படிங்கிறது தான் போய் நிற்கும். நீங்கள் ஒரு அட்ரஸை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். சரியா, எப்பயுமே தெரிஞ்சுக்க, ஒரு ப்ரௌசருக்குள்ளே போனோம்னா நம்ம ஒரு அட்ரஸை டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் எல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அட்ரஸ் பாருக்கு போயிடும். சரியா, இந்த கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னாலே டக்குன்னு Address and search bar edit as autocomplete control plus L selected https://www. சரி, இதில் இருக்க நான் அட்ரஸ் அழிச்சிடுறேன். A, selection removed. இப்போ அழிச்சிட்டு நம்ம ஒரு அட்ரஸை டைப் பண்ணுறோம். சரியா, இப்போ நான் ஜிமெயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்ரஸை டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இன்டர்நெட் பார்க்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கடத்தூரில் போனால் ஏகப்பட்ட கடை பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே ஒவ்வொருத்தவங்க இது மாதிரி தயாரிச்சிருப்பாங்க இல்லையா. எனக்கு இந்த ஐஏபி அப்படிங்கிறவங்க ஐஏபியோட வெப்சைட் வேணும்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. சரியா, டொமைன்னா ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து என்னென்னா, அந்த அட்ரஸை போட்டால் தான் நீங்கள் அந்த வெப்சைட்டை நீங்கள் சர்வர்லேருந்து எடுத்து பார்க்க முடியும். அது பார்க்குறது தான் நம்ம ப்ரௌசர்லேருந்து பார்க்குறோம். அதுக்கு நம்ம வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் wwwன்னு முன்னாடி இருக்கு இல்லையா, அதான் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த சர்வரில் நம்ம கொடுக்கறது அட்ரஸ்லேருந்து தான் நமக்கு உள்ள டேட்டாவை எடுத்து நமக்கு ப்ரௌசரில் காமிக்கும். இப்போ நம்ம கூகுள் குரோம் அப்படிங்கிற ப்ரௌசரில் போயிருக்கோம், இல்லை குரோமியமில் இருக்கோம். அதில் அட்ரஸ் பாரில் போகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் எல் கொடுத்தோம். கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் www டைப் பண்ண தேவையில்லை, gmail.com நான் டைப் பண்ணுறேன். சரியா, gmail.com selected. ஆல்ரெடி அங்கே வந்துருச்சு. நான் ஜின்னு டைப் பண்ணாலே mail.com வந்துருச்சு, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். G selected. Google document, button search my voice. Alert, Gmail document, blank, Gmail document, clickable. சரி, ஜிமெயில் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நீங்கள் எப்பயுமே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமைஸ் பண்ணுறதுன்னா ஆல்ட் ஸ்பேஸ் System men X, inbox 3. கொடுத்துருங்க. சரியா, Visited link button basic HTML view. சரி, இப்போ நமக்கு ஒரு ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டேன். நான் ஆல்ரெடி இங்கே சைன்இன் பண்ணதுனால சைன்இன் ஆகி வந்திருக்கு. இதை என்ன பண்ணுறேன்னா, Clickable banner and basic HTML. நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். Gmail inbox document, link search link images link map, link search link images link map. சரி, இப்போ நம்ம இந்த ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டோம். சரியா, மெயினாக நீங்கள் எந்த ப்ரௌசரில் இருந்தாலுமே நீங்கள் டைட்டில் செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்செர்ட் டீ கொடுத்தோம்னா பார்த்துடலாம். Gmail inbox Google Chrome. ஜிமெயில் இன்பாக்ஸ் கூகுள் குரோம் சொல்லிச்சா. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுலேருந்து டவுன் ஆர பண்ணி ஒவ்வொன்றா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்குறது இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ ஷார்ட்கட்டு என்னென்ன கொடுத்து நம்ம டக்குன்னு போக முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏலேருந்து இஜெட் வரைக்கும் அப்படி லைட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாம். சரியா, இப்போ ஜிமெயிலுக்குள்ளே போய் உடனே பார்க்குறோமே அப்படின்னு இல்லை, ஜிமெயிலை எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜிமெயிலே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வியூ அப்படின்னு இருக்கு, பேசிக் HTML வியூன்னு இருக்குது. இந்த மாதிரி 2 வியூலையும் இப்போ விஷுவலி சேலஞ்சஸ் நல்லாவே பயன்படுத்த முடியும். அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Gmail inbox Google Chrome. இதில் வந்து ஜிமெயில் இன்பாக்ஸ்னு போயாச்சு.
சரி, ஓகே. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி ப்ரௌஸ் மோட்ல தான் இருக்கமா, இல்ல சாதாரண மோட்ல தான் இருக்கமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க டவுன் ஏரோ குடுத்தாலே உங்களுக்கு தெரியும். Heading level 2 account options. ஒரு நேவிகேட் ஆகுது இல்லையா? இப்ப நேவிகேட் ஆனாலே நீங்க ப்ரௌஸ் மோட்ல தான் இருக்கீங்க. இருந்தாலுமே நம்ப ஒரு சில விஷயத்துக்கு என்ன இன்சர்ட் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு சவுண்ட் கேட்குது இல்லையா? இது வந்து ப்ரௌஸ் மோட்லேருந்து வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க டவுன் ஏரோ குடுத்து பாருங்க. போகாது. அப் ஏரோ குடுத்து பாருங்க. எதுவுமே போகாது. இப்ப நம்ம ப்ரௌஸ் மோட்லேருந்து வெளியில இருக்கோம். இப்ப நான் மறுபடியும் இன்சர்ட் ஸ்பேஸ் குடுக்குறேன். இப்போ சவுண்ட் கேட்டுச்சா? இப்ப இந்த சவுண்ட்ல தான் நீங்க ப்ரௌஸ் மோட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் டவுன் ஏரோ குடுக்குறேன் பார்ப்போம். home.j.mohan@gmail.com link Google account link settings link help link sign out. ஓகே. இப்ப நமக்கு நேவிகேட் ஆகுது. இப்ப இதுதான் ப்ரௌஸ் மோடுன்னு சொல்றது. சரியா? இப்ப இந்த ப்ரௌஸ் மோட்ல இருக்கன்னு நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், நம்ப இன்டர்நெட்ல ஒரு இடத்துல நம்ப நேவிகேட் பண்ணி போ முடியும். சரியா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஏன்னு அடிச்சோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். No next annotation. நோ நெக்ஸ்ட் அனோடேஷன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அனோடேஷன்னா என்னன்னு தெரியல. இருக்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பி குடுப்போம். பி குடுத்தோம்னா பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. Search mail button. சர்ச் மெயில் பட்டன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பட்டன்ல போயிடுச்சு. மறுபடியும் ஒரு பி குடுப்போம். Search the web button. சர்ச் தி வெப் பட்டன். Archive button. ஆர்கைவ் பட்டன். Report spam button. இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கா நீங்க நேவிகேட் பண்றதுக்கு பி கொடுக்கலாம். சரி, நான் ப்ரீவியஸ் பட்டன் போடுமா? ஷிஃப்ட் பி கொடுக்கலாம். Archive button. Search the web button. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ப்ரீவியஸ்ல அந்த பட்டன் நேவிகேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுல வந்து நேவிகேட் ஆகுறது. அடுத்தது நான் எப்பயுமே கண்ட்ரோல் கோம் கொடுத்துட்டு நீங்க நேவிகேட் பண்றது ரொம்ப நல்லது. Link search link images link maps link. நான் இப்போ கண்ட்ரோல் கோம் கொடுத்துட்டேன். அடுத்து நான் சி கொடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. Combo box collapsed more actions. காம்போ பாக்ஸ் கொலாப்ஸ்ட் மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிச்சா. இப்போ நமக்கு சி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா காம்போ பாக்ஸ்க்கு நமக்கு நேவிகேட் ஆகும். சரியா? காம்போ பாக்ஸ்னா என்னன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷன்ல வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த காம்போ பாக்ஸை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ ஆல்ட் டவுன் ஏரோ கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் நெட்டை பொறுத்தவரை ஸ்பேஸ் கொடுத்தாலுமே அது ஆக்டிவேட் ஆகி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கொடுக்குறேன். Table. Search accurately with operators including. ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துறேன். இப்போ டவுன் ஏரோ பண்ணி பார்ப்போம். Mark as read. Mark as unread. Add star. Remove star. இப்போ நான் டவுன் ஏரோ கொடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன். Add star. Mark as unread. Mark as read. ஓகே, எனக்கு இந்த இது வந்து காம்போ பாக்ஸில் ஒவ்வொன்றா படிக்குது. எனக்கு இந்த மோடு தேவையில்லை போதும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த மோடு போயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம காம்போ பாக்ஸில் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்போ பாக்ஸ்னு சொல்லிட்டோம். அடுத்தது டி கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். No next landmark. நோ நெக்ஸ்ட் லேண்ட்மார்க். இப்போ லேண்ட்மார்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா No previous landmark. அந்த லேண்ட்மார்க்ல போய் நிற்கும். ஆனால் லேண்ட்மார்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு ப்ரௌஸ் மோட்லேயே அவங்க செட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ டி கொடுத்தோம்னா நம்ம லேண்ட்மார்க் போதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வேணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம Link to இ கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். search edit. சர்ச் எடிட். ஆட்டோமேட்டிக்காக எடிட் பாக்ஸ் போயிடுச்சு. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா உங்களுக்கு டக்குன்னு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். சரியா? இ அடுத்தது எஃப் கொடுத்து பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு இ கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். No next edit field. நோ நெக்ஸ்ட் எடிட் ஃபீல்டு. அதாவது ஒரே ஒரு எடிட் ஃபீல்டு தான் இருக்குது. நம்ம அதில் போய் நின்றுட்டோம். அதனால் நோ நெக்ஸ்ட் எடிட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து எஃப் கொடுப்போம். Search mail button. சர்ச் மெயில் பட்டன். Search the web button. Archive button. Report spam button. எஃப் கொடுத்தாலுமே பட்டன் போகுது. இது வந்து ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். Delete button. Combo box collapsed mark as read. பார்த்தீங்களா? இப்போ காம்போ பாக்ஸுக்கும் போகுது, பட்டனுக்கும் போகுது. Go button. Table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. எல்லா விதமான எலிமெண்ட்டுக்குமே இது போகும். சரியா? அதனால் வந்து எஃப் கொடுத்தீங்கன்னா பட்டன் ஆகட்டும், செக் பாக்ஸ் ஆகட்டும், எந்த விஷயத்துக்கும் அது போகும். சரியா? அப்போ நீங்கள் ஈஸியாக அதுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜி. Out of. ஜி ஃபார் ஒன்றும் இல்லை, Email by Google graphic link heading level 1. கிராஃபிக் அப்படின்னு ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா? அந்த பிக்சருக்கு போகிறதுக்கு ஜீன் கொடுப்போம். சரியா? அப்போ கிராஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடும். ஓகேவா? இது வந்து நம்ம ஜீன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஹெச் கொடுப்போம். Folders heading level 2. ஹெட்டிங் அப்படிங்கிறது மெயினாக வந்து ஹெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Inbox 359 link alt plus I heading level 3. Drafts 34 link heading level 3. இந்த மாதிரி ஹெட்டிங் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே. இந்த ஹெட்டிங் ஸ்டைல் தான் மெயினாக வந்து ஒரு தலைப்பு மாதிரி. அப்போ அந்த தலைப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு
டக்குன்னு ஹெச் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஆனால் எந்தெந்த தலைப்பு எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்டை நீங்கள் முதல்லயே நேவிகேட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக Link. பண்ணிக்கலாம். சரியா? இப்போ Gmail or Google Graphic link heading level 1. No next heading at level 1. இப்போ நீங்கள் அதே மாதிரி ஹெட்டிங் ஸ்டைல்லேயே வந்து என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஹெட்டிங் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இருக்குது. ஏன்னா வந்து மெயின் ஹெட்டிங் அப்படின்னா ஹெட்டிங் லெவல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ஹெட்டிங்னா ஹெட்டிங் லெவல் 2, அதே மாதிரி அதுக்கு சப் ஹெட்டிங்னா ஹெட்டிங் லெவல் 3, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க, ஹெட்டிங் லெவல் 1க்கு மட்டும் நான் போகணும், 2க்கு போகணும், 3க்கு போகணும் இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் ஹெச் கொடுத்தேன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்காக போகும். அதே நேரத்தில் இந்த கியூக்கு மேலே 1 இருக்கு இல்லையா, 1 அடிக்கிறேன், Gmail or Google Graphic link heading level 1. ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக அங்கே போயிடுச்சு. சரியா? அடுத்தது என்ன, 2 அடிச்சா 1 அடித்தா மறுபடியும் என்ன வருதுன்னு பார்ப்போம். No next heading at level 1. நோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் லெவல் அட் 1, அதாவது அடுத்த ஹெட்டிங் லெவல் 1 எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா மெயின் ஹெட்டிங் இங்கே ஒன்று தான் இருக்குது. சரி, நம்ம 2 அடிப்போம். Folders heading level 2. ஃபோல்டர்ஸ் ஹெட்டிங் லெவல் 2, அடுத்த 2 அடிப்போம். Labels heading level 2. லேபிள்ஸ். Inbox heading level 2. சரி, ஹெட்டிங் லெவல் 2ல இதெல்லாம் இருக்குது. 3 ஹெட்டிங் லெவல் 3ல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். No next heading at level 3. ஹெட்டிங் லெவல் 3ல எதுவுமே இல்லை. சரி, மேலேருந்து பார்ப்போம். Inbox 359 link alt plus I heading level 3. நான் கண்ட்ரோல் கோம் கொடுத்துட்டு 3 கொடுத்தேன். ஹெட்டிங் லெவல் 3 அப்படிங்கிறது இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மறுபடியும் 3 கொடுத்து பார்ப்போம். Drafts 34 link heading level 3. டிராஃப்ட் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஹெட்டிங் லெவல் 1, 2, 3க்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு Spam 1 link heading level 3. Contacts link heading level 3. இந்த மாதிரி நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நேவிகேஷன் விஷயங்கள் புரிஞ்சாதான் நம்ம மெயிலை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, மெயிலுன்னு கிடையாது, ஒரு வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பண்ண முடியும். சரியா? Braille press 8 link heading level 3. 4 அடிக்கிறப்ப No next heading at level 4. ஹெட்டிங் லெவல் 4 எதுவுமே கிடையாது. Link search link images link maps link play visit. No next heading at level 4. இதுதான் வந்து ஹெட்டிங் லெவல் நேவிகேட் பண்ணுறது. சரியா? ஹெச் கொடுத்தீங்கன்னா வெறும் ஹெட்டிங் மட்டும் போகும். அதே நேரத்தில் 1, 2, 3, 4 கொடுத்தீங்கன்னா அந்த லெவல் வைஸாக போகும். சரியா? இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஐக்கு முன்னால் என்னென்னு பார்ப்போம்னா எல் பார்ப்போம். எல்ல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவாங்க. சரியா? இப்போ லிஸ்ட் ஆஃப் 4 ஐட்டம், லிஸ்ட் ஆஃப் 5 ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு போகிறக்கு எல் கொடுக்கணும். No next list. No previous list. லிஸ்ட் எதுவுமே இல்லை. அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் போகிறதுக்கு தான் லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது தான் ஐ. No next list item. No next list item. No next list item. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு பார்க்கணுன்னா லிஸ்ட் ஐட்டத்தில் ஒவ்வொன்றா பார்க்குறக்கு எல் கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் 5 ஐட்டம் போயிடும். அதுக்கப்புறம் ஐ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். சரி, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து ஜே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஜேல எதுவுமே இல்லை. அடுத்தது கே. கேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த கேல வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் லிஸ்ட், லிங்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லிங்க்குமே நம்ம ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானதே லிங்க் தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த லிங்க்கை வந்து கண்டுபிடிச்சி போகணும் இல்லையா? அந்த லிங்க்கை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு நம்ம அதை ஒரு ஷார்ட்கட் கீ வச்சுருக்காங்க. லிங்க் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம போகலாம். சரி, அந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்செர்ட் F7 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜில் எத்தனை லிங்க் இருக்கோ அத்தனை லிங்க்குமே ஒரு டயலாக் பாக்ஸாக வந்துடும். சரியா? நான் இன்செர்ட் F7 இப்போ கொடுக்குறேன். Elements list dialog. Tree view. Level 0 search 1 of 147. இப்போ வந்து 1 of 147 சொல்லிடுச்சு. அப்போ 147 லிங்க் இருக்குது இந்த பேஜில். 147 லிங்க் இருக்கும்போது நீங்கள் இப்படியே டவுன் ஆர பண்ணீங்கன்னா Images 2 of 147 level 0. Images 2 of 47, 1 of 147 எல்லாமே சொல்லுது இல்லையா? Maps 3 of 147 level 0. இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் போய் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த நீங்கள், நான் கம்போஸ்ட் மெயில் அப்படிங்கிற லிங்க் போனோம்னா C கொடுத்தோம்னா C create a filter 17 of 100 C compose mail 18 of 147 level. இந்த மாதிரி நம்ம லிங்க் லிஸ்ட்டில் போயும் போகலாம். ஆனால் அதை எஸ்கேப் கொடுக்குறேன். Gmail inbox Google. இப்போ நான் எதுக்காக அந்த லிங்க் லிஸ்ட்டை சொன்னா, இந்த 147 லிங்கையுமே நம்ம சும்மா நம்ம நேவிகேட் பண்ணி போகணும். இப்போ எப்படி பி கொடுத்தா பட்டன் போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம கே கொடுத்தோம்னா images link, maps link, play link, YouTube visited link, news link, drive link, more link. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்குமே கே கொடுத்து போய்க்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிட்டே இருக்கும்.
இதுதான் வந்து நம்ம லிங்க் அப்படிங்கிறது நேவிகேட் பண்ணுறதுக்கு கே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சரியா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் சொன்ன லிஸ்ட் ஐட்டம். இந்த லிஸ்ட் ஐட்டத்தில் போய் ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமாக பார்க்கறதுக்கு ஐ கொடுத்தோம்னா போகலாம். சரியா? ஜேகேஎல் எம் No next frame. நோ நெக்ஸ்ட் ஃப்ரேம், எம் ஃபார் ஃப்ரேம். என் வந்து என்னன்னா You are currently viewing Gmail in basic HTML. இது ஒன்றும் இல்லை, என் வந்து நான் டெக்ஸ்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. சரியா? வெறும் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நிற்கும். சரியா? எதுக்காக இது ரொம்ப பயன்படுறது அரிது தான், இருந்தாலும் வந்து என் ஃபார் நான் டெக்ஸ்ட் லிங்க். சரியா? Blank. Blank. எதுவுமே இல்லை. Link search link image account options heading level 2. You are currently viewing Gmail in basic HTML. Blank. Blank. Table with 100 rows and 4 columns. Row 1 column for 7:54 AM. Row 5 not 30. இப்போ சும்மா என் தான் கொடுத்துருக்கேன், அந்த நான் டெக்ஸ்ட் லிங்க்குக்கு ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இது ரொம்ப அதிகமாக நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் படாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் ஓ ஃபார் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. No next embedded object. ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. சரியா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த வெப்சைட்டில் அப்படின்னா நீங்கள் ஓ கொடுத்து போய்க்கலாம். சரியா? இப்போ அதே மாதிரி எம்என்ஓபி, பி ஃபார் Out of table link search link. பியில் எதுவுமே இல்லை. கியூ No next block quote. பிளாக் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவுமே இல்லை. ஆர் ஃபார் No next radio button. ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இது வந்து ரேடியோ பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியோ பட்டன் மூவ் பண்ணிக்கலாம். வேணா ஷிஃப்ட் ஆர் கொடுத்து ப்ரீவியஸ் ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது மூவ் பண்ணிக்கலாம். ரேடியோ பட்டன்னா ஜஸ்ட் ஒரு காம்போ பாக்ஸ் மாதிரி தான், நீங்கள் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ரேடியோ பட்டனில் ஒரு சில விஷயங்கள் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும், வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஆர் எஸ் ஃபார் No next separator. செப்பரேட்டர். செப்பரேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு சில வெப்சைட்டில். நம்ம கூட Desktop link. Doors the F. Favorite link. Untitled Chromium. My favorite web page Chrome. Heading level 1 welcome. சரி, இப்போ இந்த சும்மா நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜில் வந்து இருக்கு எஸ் கொடுத்தோம்னா Separator. ஒரு செப்பரேட்டர் கோடு போட்டிருப்பாங்க, அந்த செப்பரேட்டரில் போய் நிற்கும். மறுபடியும் ஒரு No next separator. நோ நெக்ஸ்ட் செப்பரேட்டர் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? Gmail inbox. Gmail inbox. இது எஸ் கொடுத்தோம்னா செப்பரேட்டர், எஸ் டி கொடுத்தோம்னா ஒன்றும் டேபிள். Table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிமெயில் டேபிள் எந்த டேபிளாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் டேபிளுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷிஃப்ட் டீ கொடுத்தீங்கன்னா அடுத்த டேபிள், மறுபடியும் ஒரு டீ கொடுக்குறேன், No next table. நோ நெக்ஸ்ட் டேபிள், இந்த மாதிரி டேபிளுக்கு போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூ, டி யூ ஃபார் Column 3. What was your relationship with your mother? அன்விசிட்டட் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க்குக்கு தான் போகும். இப்போ கே கொடுத்தோம்னா ஒவ்வொரு லிங்காக போகுது இல்லையா? அந்த லிங்க்லேயே வந்து என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையான லிங்க் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு லிங்கை போய் பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்விசிட்டட் லிங்க் அப்படின்ற மாதிரி யூவில் வெறும் லிங்க்னு இருக்கும். விசிட்டட் லிங்க்னா வி கொடுத்தோம்னா அதுக்கு போகும். சரியா? யூ ஃபார் அன்விசிட்டட் லிங்க், வி ஃபார் விசிட்டட் லிங்க், அந்த மாதிரி 2 விஷயத்துக்கு நேவிகேட் ஆகும். சரியா? இப்போ வந்து யூ கொடுத்தோம்னா அது மாதிரி மூவ் ஆகும். Row 2 TNPSC 2020 online. வி கொடுத்தோம்னா Google Home visited link. கூகுள் ஹோம் விசிட்டட் லிங்க் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே ஒரு லிங்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது விசிட்டட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு அதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? வியும் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அங்கே போயிடும். சரியா? அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே நேரத்தில் UVW என்னன்னு பார்ப்போம். Not supported in this document. Not supported in this document. Okay. WX for checkbox. No next checkbox. Link search link table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. Row 2 checkbox not checked. இந்த மாதிரி செக் பாக்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் எக்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செக் பாக்ஸ் போயிடும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செக் பாக்ஸ் எங்கே வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செக் பாக்ஸ் கொடுத்து போய்க்கலாம். சரியா? எக்ஸ் ஒய் ஃபார் எதுவுமே இல்லை. இஜெட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை. இதுதான் வந்து மெயின் விஷயம். ஓகேவா? இப்போ இதில் ப்ரௌசரில் மெயினாக நேவிகேட் பண்ணுறது இதை வச்சு நம்ம டக்குன்னு எப்படி நேவிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். இப்போ நம்ம சும்மா உதாரணத்துக்கு நம்ம ஜிமெயில் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா?
ஜிமெயில் பார்க்கல, அந்த பேஜில் போய் என்னென்ன இருக்குது நேவிகேட் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? வேற 11:51. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஜிமெயில் வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக Gmail சொல்லிடுறோம். inbox. PowerPoint slide. My favorite web page, Chromium. இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரௌசரில் நேவிகேட் பண்ணதை பற்றி ரைட்டாக சொல்லிட்டோம். சரியா? இப்போ ப்ரௌசருக்குள்ளே போனால் நம்ம ப்ரௌஸ் மோடில் இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்து பாருங்கள், இல்லை டவுனாக கொடுத்து பாருங்கள். எது வேணால் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சிடும். சரியா? இந்த ப்ரௌஸ் மோடு இருந்தால் தான் நம்ம நேவிகேட்டே பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வெப்சைட்டுக்குள்ளே புதுசாக போகிறீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன இருக்குங்கிறத லைட்டாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக அதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரெகுலராக அந்த வெப்சைட்டுக்கு போகும்போது நமக்கு இந்த இடம் தான் தேவை அப்படின்னு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு மூவ் பண்ணி போய்க்கலாம். சரியா? அதை மூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நேவிகேஷன்ஸை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம மூவ் பண்ணுறோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜிமெயில் போகிறோன்னா நமக்கு வந்த மெயிலை பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த மெயில் வந்ததை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கீ கமாண்ட் என்ன அங்கே இருக்கும் அப்படின்னா, செக் பாக்ஸ்னு அங்கே இருக்கும். சரி, நல்ல டேபிள் இருக்கும், ஏதோ ஒன்று கொடுத்து போகணுமா, நம்ம டக்குன்னு எக்ஸ் கொடுத்தோம்னா செக் பாக்ஸில் போய் நிற்கும், இல்லாட்டி டீ கொடுத்தோம்னா டேபிளில் போய் நிற்கும். எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்ம அதை மூவ் பண்ணி அங்கே போகணும், அவ்வளோதான். மூவ் பண்ணி போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் வந்து நேவிகேஷனில் இதுதான் மெயினான விஷயங்கள். அதே மாதிரி அட்ரஸ் எடிட் பார் அப்படின்னு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் எடிட் பார் எந்த ப்ரௌசரில் போனாலும் வந்துடும். அங்கே நீங்கள் ஒரு அட்ரஸை கொடுத்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். சரியா? இப்போ இதுதான் வந்து நம்ம ப்ரௌசரில் நேவிகேட் பண்ணுற விஷயங்கள். சரியா? இப்போ இதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிமெயில் லைட்டாக போய் இப்போ பார்ப்போம். அதில் என்ன விஷயங்கள் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லைட்டாக இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷயங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ ஜிமெயில் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் மெயில், அதுதான் நம்ம ஜிமெயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிமெயில் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உள்ளே போனோம்னா நமக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். சரியா? மெயின் அது விஷயம். சரிங்களா? மெயினாக வந்து நமக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம். அந்த ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி மூலிமா இன்னொருத்தருக்கு நம்ம அவங்களோட ஐடியில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த மெசேஜ் அவர் போய் ரிசீவ் பண்ணுவார், அதை ரிசீவ் பார்ப்பார். சரியா? இதில் நீங்கள் மொபைல் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த மெசேஜ் போய் ரிசீவ் ஆகும். அது எப்படி வேணால் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் இருக்கலாம், இல்லை அதில் அவர் விரும்பினா கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ எக்ஸல் ஏதோ ஒரு ஃபைல், ஆடியோ ஃபைல், சின்ன ஆடியோ ஃபைலுமோ ஒரு ஏதாவது ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணி அவங்க அனுப்பலாம். சரியா? இதுதான் ஜிமெயில் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறது. இதில் போனால் அந்த மெயிலை வந்து நீங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியும், இல்லை அதே நேரத்தில் ஃபார்வேர்ட் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணலான்னா ஒருத்தருக்கு இந்த மெயிலில் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு அனுப்பும் போது ஒருத்தருக்கே அனுப்புகிற மாதிரி இல்லை நிறைய பேருக்கு அனுப்புறதும் முடியும். சரி, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிமெயில் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இப்போ My favorite web page, Chromium. This is my separator. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புதுசாக ஒரு கம்ப்யூட்டரில் போய் நான் இப்போ தான் அங்கே ஜிமெயிலே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிமெயில் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு தனி அட்ரஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, www.gmail.com. இந்த அட்ரஸ் தான் கொடுத்து உள்ளே போகணும். இந்த அட்ரஸ் உள்ளே கொடுத்து போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயில் வரும். சரியா? இப்போ ஜிமெயிலுக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டைட்டில் செக் பண்ணிக்கிறேன். My favorite web page, Chromium. சரி, இதில் நான் கண்ட்ரோல் எல் கொடுத்து Address and search bar edit have autocomplete control+A selection removed. இதில் இருக்கிற அட்ரஸை நான் அடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், gmail.com டைப் பண்ணுறேன். google.ail gmail.com selection removed. டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் ஒரு என்ட்ரு அடிப்போம். com
http://gmail.com selected. Email document. Loading email. Email document. Selected. Choose an account. Mohan Rajam. சரி, இப்போ இந்த மெயில் ஐடி வந்துருச்சு. இப்போ இந்த மெயில் ஐடி பேஜ் வந்தோடனே இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணியிருப்போம். அந்த அக்கௌண்ட்டும் லிஸ்ட் ஆகி காமிக்கும். அதே நேரத்தில் அது இல்லாமல் புது அக்கௌண்ட்டுமே நமக்கு கொடுத்து போய்க்கலாம். சரி, அது எப்படி அந்த பேஜ் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன். Heading level 1. Choose an account. ஹெட்டிங் லெவல் 1 சூஸ் an அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்குது ஃபஸ்ட்டே. சரியா, டவுன் ஆர பண்ணுவோம். List with 8 items. Link Mohan Raj. லிஸ்ட் ஆஃப் 8 ஐட்டம். இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம அதை பார்ப்போம். எல் கொடுக்குறேன். List with 8 items. Mohan Raj link. லிஸ்ட் வித் 8 ஐட்டம். ஃபஸ்ட்டு மோகன்ராஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இதில் நான் ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு எல் கொடுப்போம். என்ன வருதுன்னு பார்ப்போம். Content info landmark change language list collapsed clickable English United States. மறுபடியும் எல் கொடுத்தனா வேறு லிஸ்ட்டுக்கு போயிடும். நான் ஷிஃப்ட் எல் கொடுக்குறேன். List with 8 items. Mohan Raj link. ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நான் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஐஐன்னு கொடுப்போம். Mohan ID Mohan at fayad.org signed out link. ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம். ID training at fayad.org signed out link. ID books backup books at fayad.org signed out link. Braille press at fayad.org signed out link. Mohan Raj mohanj.mt01 at gmail.com signed out link. Use another account link. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அடுத்ததும் பார்ப்போம். Remove an account link. இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டோம். இப்படி ஐஐ கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமாகவும் அங்கே பார்க்கலாம். சரியா, இதில் நமக்கு என்ன ஐட்டம் நம்ம ஏற்கனவே பண்ண லாகின் ஐடியா இருந்தால் அங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும், கொடுத்து போய்க்கலாம். இல்லை நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். சரியா, இதுதான் வந்து நம்ம யூஸ் அனதர் அந்த மெயிலுக்குள்ளே போகிறது. ஃபஸ்ட்டு பேஜில் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் இன்னைக்கு இந்த வீடு இன்னைக்கு கட்டியிருப்பேன், நீங்கள் இன்னைக்கு உள்ளே வருவீங்க, ஆஹா 4 மாடி இருக்குது, கரெக்டாக ரூம்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா நான் வீடு எனக்கு நல்லா சம்பாரிச்சிட்டேன், இது ஒரு 10 மாடியாக கட்டு அப்படின்னு சொல்லி நான் வேறு மாதிரி கட்டி வச்சுருந்தா அன்னைக்கு வீடு வரும்போது என்ன இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் வெப்சைட்டுமே. நீங்கள் இன்னைக்கு வந்து போய் பார்க்குறீங்க, இருக்கு எல்லாமே பழகிட்டீங்க. 1 மாதம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் அப்படியே இருக்குமானா தெரியாது. ஏன்னா அவங்க திடீர்னு அப்டேட் பண்ணி வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி கூட வச்சுருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் ஜிமெயிலுமே வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு மாதிரி மாறும், எப்படி வேணால் மாறிட்டே தான் இருக்கும். அப்பப்போ என்னென்ன பேஜில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தினா தான் கொஞ்சம் நம்ம ஈஸியாக நம்ம செயல்பட முடியும். ஏன்னா வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம போகிறோம். சரியா, நான் கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் 8 எல் கொடுக்குறேன். சரி, இந்த லிங்க் மோகன்ராஜ் ஃபர்ஸ்ட் ஐட்டத்தில் என்ட்ரு அடிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே போன அக்கௌண்ட்டை என்ட்ரு அடிக்கிறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்டு எடிட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு எடிட் பாக்ஸில் போய் நின்றுச்சு. ஓகேவா, எப்பயுமே நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணால் உங்களுக்கே தெரியும், எந்த விதத்தில் போய் பாஸ்வேர்டு டைப் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லாது. நான் இப்போ ஸ்டார் அப்படி தான் சொல்லிச்சு. இப்போ நீங்கள் வந்து என்விடியில் ஆட் ஆன்லாம் இருக்குது, பாஸ்வேர்டு எனக்கு ஸ்டார்னு சொன்னால் தெரியாது அப்படின்னா பாஸ்வேர்டு ஸ்பீக் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆட் ஆன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சொல்லும். ஆனால் அது வந்து செக்யூர் கிடையாது. நீங்கள் எப்பயுமே இதிலேயே டைப் பண்ணி பழகிறது ரொம்ப நல்லது. சரியா, ஏன்னா வந்து நம்ம பாஸ்வேர்டு சொன்னால் ஹெட்செட் போட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து யூஸ் பண்ணால் தப்பு இல்லை, வெளியில் எங்கே போய் பண்ணாலும் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா, அதனால் நான் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்டு டைப் பண்ணியாச்சா, டேப் கொடுத்தா நெக்ஸ்ட் பட்டன் வரும், அதில் போய் என்ட்ரு கொடுக்கணுமானா தேவையில்லை, ஒரு என்ட்ரு கொடுங்க போயிடும். Alert, Gmail document, blank, Gmail document, clickable. சரி, இப்போ ஜிமெயிலுக்குள்ளே வந்துட்டோம். சரியா, ஜிமெயிலுக்குள்ளே வந்தாச்சு.
இப்போ இந்த ஜிமெயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைட்டிலில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் செக் பண்ணுறேன். Inbox 336 home.j.mohan@gmail.com Gmail Chromium. சரி, இன்பாக்ஸ் அப்படிங்கிறதுல போய் நம்ம கரெக்டாக நிற்கிறோம். சரியா? இப்போ இன்பாக்ஸில் போய் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இப்போ நமக்கு என்னென்ன மெயில் வந்திருக்கு எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி எல்லாமே வரும். சரியா? இப்போ இந்த ஜிமெயில் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இந்த ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது கூகுள் மெயில் அப்படி தான் ஜிமெயில் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜிமெயிலை வந்து பாப்புலராக இப்போதைக்கு ஹை லெவலில் இருக்கக்கூடியது இந்த ஜிமெயில் தான். சரியா? அதனால் வந்து நம்ம இந்த ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜிமெயிலை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். எல்லா வெப்சைட்டுமே ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜிமெயில் இருக்கு இல்லையா, அந்த ஜிமெயிலில் எப்படி நேவிகேட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்ம எளிமையாக நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இதில் வந்து ஸ்டாண்டர்ட் வியூ, பேசிக் HTML வியூ அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வியூ அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக எப்பயுமே ஜிமெயில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சைட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதான் கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக் HTML வியூ அப்படின்னா அந்த வியூவில் வந்து என்னென்னா 2 விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாம். ஒன்று, ஒரு சிலவங்களுக்கு நெட்டு கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குந்தா அந்த பேசிக் HTML வியூவில் போய் பயன்படுத்தலாம். ஒன்று, நமக்கு இந்த விஷுவல் சேலஞ்சினால இதில் நேவிகேட் பண்ண முடியல அப்படின்னா அதில் போய் நம்ம பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப பயன்படுத்தி பழகினவங்க ஸ்டாண்டர்ட் வியூவில் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா மெயினாக பேசிக் HTML வியூவில் போய் பழகிறது ரொம்ப நல்லது. சரியா? நான் இப்போ ஸ்டாண்டர்ட் வியூவில் தான் இது இருக்குது. பேசிக் HTML வியூவில் என்ட்ரு கொடுக்குறேன். Gmail inbox document link search link. சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிமெயில் இன்பாக்ஸ் வந்துருச்சு. பேசிக் HTML வியூவாக மாறிடுச்சு. இந்த வியூவிலேருந்து நம்ம லைட்டாக எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பேசிக்காக இப்போ பார்ப்போம். நாளைக்கு தெளிவாக வந்து ஜிமெயில் அதையும் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அதே நேரத்தில் மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். சரியா? அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா மெயில் ஐடிங்கிறது நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு நிமிஷம். Link search link images link maps link play link YouTube link news Gmail visited link drive link more. Close it. Dear sir, dear all, dear Bookshare Net, thank you, dear all, Bookshare with the Zoom link for third part of Bookshare session on post-pandemic education for the visual. Speech mode off. Speech mode beeps. Speech mode talk. Participants 30 seconds. Gmail inbox Chromium. Gmail inbox Chromium. Gmail inbox. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த இன்பாக்ஸில் லைட்டாக இப்போ நேவிகேட் பண்ணி பார்ப்போம். லிங்க் சர்ச் லிங்க் இமேஜஸ் லிங்க் மேப். இப்போ இந்த பேசிக் HTML வந்தாச்சு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இன்பாக்ஸில் நமக்கு வந்த மெயில் கரெக்டாக பார்க்கணும். சரியா? இப்போ இந்த வந்த மெயிலை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டேபிள் கொடுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் டைரெக்டாக போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, செக் பாக்ஸ் போகணும்னா எக்ஸ் கொடுங்க. Table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக செக் பாக்ஸ் போயிடுச்சு. இந்த செக் பாக்ஸ் போனோன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு மெயிலில் போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட்டு மெயிலில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு மெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டவுன் ஆர் பண்ணுங்க. ஒரே ஒரு டவுன் ஆர் பண்ணுறேன் நான். இப்போ Column 2 Quora Digest. காலம் 2 Quora Digest அங்கேருந்து தான் எனக்கு மெயில் வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் டவுன் ஆர் பண்ணிங்கன்னா Column 3 link. What was your relationship with your mother? Answer. One day when I was driving with my mom. My. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வந்திருக்கு. இந்த லிங்க்கு தான் நம்ம ஒருத்தவங்க மெயில் அனுப்பிச்சாங்கன்னா அதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத போட்டு அனுப்புவாங்க. அந்த சப்ஜெக்ட்டும் நம்ம மெசேஜில் கொஞ்சோண்டும் ஒரு லைனுங்கிறது நம்ம காமிக்கும். சரியா? இதுதான் வந்து நம்ம ஒரு சின்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் டவுன் ஆர் பண்ணுவோம். Link mom turned to me and asked them. Quora Mohan's Digest top story. ஓகே, Link relationship with your mother. Column 4 7:54 a.m. அதே மாதிரி கொஞ்சம் டவுன் ஆர் பண்ணி 7:54 AM எத்தனை மணிக்கு எனக்கு வந்து இந்த மெயில் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து என்ன, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த டேபிள் ஃபார்மேட்டை நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஆல்ட் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலான்னா நேவிகேட் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், Column 3 link. What was your column 2 Quora Digest. Column 1 checkbox not checked. காலம் 1 செக் பாக்ஸ் செக். நான் இப்போ ஆல்ட் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ அப் ஆரோ டவுன் ஆரோ நேவிகேட் பண்ணுறேன். Column 2 Quora Digest. Quora Digest அப்படிங்கிறதுக்கு அப்படியே டவுன் ஆர் பண்ணுறேன். Row 2 TNPSC 2020 Online Academy. அடுத்தது ரோ 2 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. யாருக்கு மெயில் வந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அடுத்த டவுன் ஆரோ Row 3 Just Dial. ஜஸ்டைல். Row 4 Google. கூகுள். Row 5 Just Dial. ஜஸ்டைல். Row 6 Paychitindra. Row 7 Ziamanka. டியர் பேங்க். Row 8 Ziamanka. Row 9 Ziamanka. இந்த மாதிரி எல்லா மெயிலுமே நீங்கள் யார்கிட்ட வந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா? நான் இப்போ ஆல்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டவுன் ஆர் பண்ணுறேன். Column 3 link YouTube link for math share demo 20 seconds long. Dear friend. சரி, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லிங்க்குமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் டவுன் ஆர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த எத்தனை மணிக்கு அமிச்சாரு, என்னைக்கு அமிச்சாரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். இது நம்ம ஜிமெயிலில் வந்த மெயிலை பார்க்கறதுக்கு மெயினான விஷயம். சரியா? இப்போ அந்த வந்த மெயிலை பார்த்தது எங்கே போய் நம்ம இந்த மெயிலை படிக்கிறது அப்படிங்கிறது அடுத்தது எல்லாமே பார்ப்போம். சரியா? இப்போ இதுதான் வந்து நமக்கு மெயில் பார்க்குறது எல்லாமே வந்து வந்த மெயிலை போய் டக்குன்னு பார்த்தாச்சு. சரியா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வந்த மெயிலை எப்படி உள்ளே போய் நம்ம கண்டென்ட்டை படிக்கிறது அப்படிங்கிறத லைட்டாக இப்போ பேசிக்காக பார்த்துருவோம். சரியா? பார்த்துட்டோம்னா அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு மெயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ஈஸியான மெயிலுக்கு போய்க்கிறேன். Column 2 Ziamanka. Row 10 Ziamanka. Row 11 Ziamanka. Row 12 Ziamanka. Row 13 Ziamanka. Row 12 Ziamanka. சரி, இந்த ஏதோ ஒரு மெயிலில் இருக்கேன். இல்லை டவுன் ஆர் பண்ணி Column 3 link YouTube link for part 3 of post-pandemic education for the visually impaired South India. சரி, இந்த மெசேஜை போய் நான் ஃபுல்லாக படிக்கணும். இந்த மெசேஜை போய் நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இதில் இருந்து இந்த லிங்க்கில் ஒரு மெயிலில் இருந்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ Gmail YouTube link for part 3 of post-pandemic education for the visually impaired South India special 15th November document. Link search link images link maps link. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலுக்குள்ளே போயிட்டேன். சரியா? நான் அந்த மெயிலுக்குள்ளே போயிட்டேனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்செர்ட் டீ கொடுப்பேன். டைட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். Gmail YouTube link for part 3 of post-pandemic education for the visually impaired South India special 15th November. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயிலுக்குள்ளே போயிட்டோம். அங்கே டைட்டில் எல்லாமே படிக்குது. இது வந்து அந்த சப்ஜெக்டில் உள்ள விஷயங்கள் ஃபுல்லாமே படிக்குது. சரியா? அதான் வந்து மெயின் விஷயம். இப்போ இதில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போய் ஃபுல்லாக கண்டென்ட்டை பார்க்கணும். இப்போ நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களோட மெயிலோட ஹெட்டிங் அங்கே இருக்கும். சரி, அந்த ஹெட்டிங்கை நம்ம டக்குன்னு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் எண்டு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா link terms link privacy link Gmail logged visited link லாஸ்ட்டில் போயிட்டேன். கண்ட்ரோல் எண்டு கொடுத்து லாஸ்ட்டில் போயிட்டேன். அதே மாதிரி ஷிஃப்ட் ஹெச் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் ப்ரீவியஸில் போகும். அதில் என்ன வருதுன்னு கவனிங்க. Ziamanka heading level 1. அவரோட மெயிலோட பேர் வந்து டியர் பேங்கா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா?
இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இவரோட பேர் வந்தாச்சு, இவரு தான் அனுப்பியிருக்காரு. இப்போ இதில் டவுன்லோட் பண்ணிகிட்டே வந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான் டெக்ஸ்ட் லிங்க் என் சொல்லி கொடுப்போம் இல்லையா, அதை நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் பார்க்க முடியும். டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. Membership support Asia and Africa. டவுன்லோட் பண்ணுவோம். Contact us +900. இதில் வந்து என்னென்னா நம்ம ஷோ ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், அதுக்கு கீழே தான் நமக்கு எல்லா கண்டென்ட்டுமே வரும். இருந்தாலும் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், என்ன இருக்குன்னு பார்ப்போம். Mobile, WhatsApp and Google New alternate helpline number. Helpline email ID. Link graphic YouTube icon. சாரி, Ziamanka heading let YouTube link for part 3 of post-pandemic. இதுதான் வந்து இது. Worked YouTube link for part 3 of post-pandemic education for the visually impaired South India special 15th November heading level 2. ஓகே, இதுதான் வந்து ஹெட்டிங். சாரி, அது கீழே வேறு ஹெட்டிங் இருக்குது, பட் டவுன்லோட் பண்ணுவோம். Heading level 2 15th November link inbox. 15th November inbox அன்னைக்கு அமைச்சிருக்காரு. Clickable. Link graphic and star heading level 3 Ziamanka less bookshare.org greater. ஓகே. Q, non-17, 2020 at 12:24 p.m. Link alt plus a reply, link alt plus a reply to all, link alt plus F forward, link print, link delete, link show original. ஷோ ஒரிஜினல். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு ஆல், ஃபார்வர்ட், டெலிட், ஷோ ஒரிஜினல் எல்லா லிங்க்குமே இருக்கும். அப்போ இதில் வந்து இந்த லைனுக்கு கீழே ஒரு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்டென்ட் பூராமே இங்கே இருக்குது. அப்படியே டவுன்லோட் பண்ணி படிப்போம். இதில் நீங்கள் நேவிகேஷன் கீ வந்து பயன்படுத்தி எல்லாமே படிக்கலாம். Bookshare PFI and ICE West Asia are grateful to one and all who participated in the third part of the three-part series titled Post-Pandemic Education for the Visually Impaired. The session, which was held on the 15th November, can be visited again on our YouTube page at link part 3. We encourage one and all to subscribe to our channel at link it blank. We encourage one and all to subscribe to our channel at link India Bookshare YouTube channel. Blank, blank. With best regards. Heading level 1 Ziamanka. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் இப்போ கண்டென்ட் போய் படிச்சிட்டோம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெயிலில் போய் படிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இன்பாக்ஸில் போய் இப்போ நான் பேசிக்காக வந்து நம்ம ஒரு மெயிலில் இன்பாக்ஸ்குள்ளே போயிட்டோம். அந்த இன்பாக்ஸ் வந்துக்குள்ளே போய் எப்படி நம்ம ஒரு மெயிலை பார்க்குறோம், அப்புறம் அந்த மெயிலுக்குள்ளே எப்படி போகிறோம், அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பேசிக்காக அந்த விஷயம் சொல்லிட்டோம். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே கேண்டிடேட்டுக்கு நம்ம ரிப்ளை அனுப்புகிறோம். சரியா? ரிப்ளை அனுப்புறது அதே மாதிரி தான், ஈஸி தான். இந்த ரிப்ளை அனுப்புறது நம்ம மெயில் அனுப்புறது பற்றிலாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம இதே மெயிலுக்கு ரிப்ளை அனுப்ப முடியும், புது மெயில் அனுப்புறது எப்படி, எல்லா விஷயமும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட எல்லா மெயிலுக்குமே ஒரு கண்டென்ட் அனுப்பி வைக்க போகிறோம். சரியா? அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்னங்கிறத படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் ரிப்ளை போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. நாளைக்கு பேசிக்கிட்டு அந்த ரிப்ளையில் வந்து ஏற்கனவே மெயிலெலாம் பார்ப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி வேறு ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய அனுப்ப போகிறோம். சரியா? அந்த ஸ்டோரியில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மெயிலில் போய் படிச்சிட்டிங்கன்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை அனுப்புங்க. கண்டிப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சரியா? மற்றபடி வேறு டவுட்ஸ் இருந்தால் வேணால் இப்போ கேளுங்க, என்னங்கிறது பார்ப்போம். சரிங்களா? Speech mode off. Speech mode beeps. Speech mode talk. கோஸ்டா? Speech mode off. இப்போ கோஸ்ட் மாற்று. Speech mode beeps. Speech mode talk.
More options for participant. Open participants panel. 34 pace. Participant list. User Abdul Rahman.a. Vasanthar. Computer audio muted. Video off. Hand raised selected. Lower hand button. Ask to unmute button. More options for menu. Chat. Ask to start with. Make host. Make co-host. Zoom. Do you want to? Yes button. Chat window. Chat. Speech mode off. Hello. ஜெயச்சந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹலோ. ஜெயச்சந்திரன் சார், நீங்க கேக்குது சார், சொல்லுங்க. ஜெயச்சந்திரன் சார் மறுபடியும் மியூட் ஆயிட்டி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஜி கேக்குதா? கேக்குது. கேக்குதுங்க சார். ஜி அந்த ப்ரௌஸ் மோட் ஒரு டயலாக் பாக்ஸ் போனீங்களா, அது எப்படி போனீங்க அது மட்டும் சொல்லுங்க. இல்ல, ப்ரௌஸ் மோட் டயலாக் பாக்ஸ் கிடையாது. நம்ம அது வந்து இன்செர்ட் கண்ட்ரோல் பி, அவ்வளவுதான். வேற NVIDIAல இன்செர்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போயிடும். போயிடும். நீங்க ப்ரௌசர்ல போகும்போது நீங்க ஸ்பேஸ் கொடுத்து இன்செர்ட் ஸ்பேஸ் கொடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ப்ரௌஸ் மோட்ல தான் இருக்குமான்னு பாத்துக்கலாம். ப்ரௌஸ் மோட்ல வந்து ப்ரௌஸ் மோட்ல இல்லாம இருக்கணும்ல நேவிகேட் பண்ணா. கரெக்ட்டா? ப்ரௌஸ் மோட்ல தான் இருக்கணும், அப்பதான் நேவிகேட் பண்ண முடியும். கரெக்ட். ஆமா, ப்ரௌஸ் மோட்ல இல்லாம இருந்தா நேவிகேட் பண்ண முடியாது. அத பாத்துக்கலாம். ஓகே ஓகே, அதான் சார். அது சரி சரி. சம்சுதன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Sir, Mohan sir. சொல்லுங்க ஜி. Sir, can you hear me? Yes. Hello. கேக்குது ஜி. சம்சுஜி கேக்குது. Sir. Sir, actually இப்ப இந்த ஸ்கிரீன் ரீடர் வந்து ப்ரௌஸ் மோட்ல இருக்கும்போது இப்ப எந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணாலும் கண்டினியூஸா ரீட் பண்ணிட்டே இருக்கு. இப்ப ஜாஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு செட்டிங்ஸ் வச்சிருப்போம். இப்ப இந்த NVIDIAல வந்து நம்ம தேவைன்னா இப்ப மேனுவலா இப்ப உங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நான் அதை லிசன் பண்ணேன். அத எப்படி சார் நம்ம தேவைக்குள்ளதை மட்டும் ரீட் பண்றதுக்கு எப்படி நம்ம செட் பண்றது? ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, டார்க் மோட் வந்து க்ரோம் ப்ரௌசர்ல எப்படி எனேபிள் பண்றது டார்க் மோட்? இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்க கிளியர் பண்ணணும் சார். சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ரீடிங் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரௌஸ் மோட்ல ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை நீங்க ஆமா சார், செக் பாக்ஸ் அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆகாது கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம தேவையான இடத்துக்கு அது எந்த செகண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன டெமோ. ஒன்றும் இல்லை, ப்ரௌஸ் மோட்ல இன்செர்ட் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. Speech mode talk. ஆமா. NVDA settings. Browse mode normal. ப்ரௌஸ் மோட் வந்துச்சு இல்லையா? அதுல போறீங்க, டேப் கொடுத்தீங்கன்னா Number of lines per page. Edit Alt plus N selected. Use screen layout when supported. Checkbox checked. Alt plus S. Enable browse mode on page load. Automatic say all on page load. Checkbox Alt plus S. Automatic say all on page load. Checkbox focus not checked. Alt. ஆட்டோமேட்டிக் சே ஆல் ஆன் பேஜ் லோட் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஆமா, ஆட்டோமேட்டிக் சே ஆல் லோட் ஆன் பேஜ். ஓகே ஓகே. அத மட்டும் அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்காது, கண்டிப்பா படிக்காது. சரி ஓகே சார். அப்ப நம்ம வேணுங்கிறத நேவிகேட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம பேஜ் லோட் ஆனாலே கடகடன்னு படிச்சுக்கிட்டே இருக்கும், அது ஒரு பிரச்சனையாகும். ஆமா, அந்த இத வந்து ஸ்டாப் பண்ணனும். ஓகே சார், இது ஓகே. அடுத்தது வந்து குரோமியம் ப்ரௌசர். குரோம் ப்ரௌசருக்கு வந்து ஹை கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் தனியா போடணும், அப்பதான் கண்டிப்பா ஒர்க் ஆகும். சரி ஓகே. ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். பட் ஆனா சஜஸ்ட் பண்றது இல்லை, ஏன்னா அது நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன கேட்டோம்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஒர்க் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியுது, அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்றது அதிகமா பண்றது இல்லை. எப்படி அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஓகே சார். இப்ப இந்த ஜிமெயில பொறுத்தவரை பேசிக் HTML வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணா அது செட் பேசிக் HTML as டிஃபால்ட் இருக்கு. ஆனா அது திரும்ப வந்து வெளியில போயிட்டு உள்ள சைன்இன் பண்ணும்போது பழைய நார்மல் வியூக்கே வந்துருது, ஸ்டாண்டர்ட் வியூ இருக்குல்ல அதுக்கே வந்துருது. எத்தனை தடவை நம்ம அந்த செட் பேசிக் HTML வந்து டிஃபால்ட்டா வச்சாலும் இங்கேயே வந்து நின்றுது சார். இந்த குரோம், ஃபயர்பாக்ஸ் இந்த இதுல எல்லாம் இது இப்ப ஏதோ அப்டேட் ஆயிருக்கா?
இல்ல அப்படி எதுவும் தெரியலையே. கண்டிப்பா நிக்கும் ஆனா. அது இல்ல வேணா நான் 2, 3 தடவ ட்ரை பண்ணி பார்த்தேன். Chrome யூஸ் பண்றேன், Firefoxம் பயன்படுத்துறேன். ஆனா அந்த மாரி ஒரு டிராபேக் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்களா? இல்ல அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா பட் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்ட்டா தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே. நேத்து கூட லாகின் பண்ண கரெக்ட்டா தான் இருக்கு. நான் இன்னைக்கு ம். கிளாஸுக்காக தான் மாத்தி வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி. ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஓகே. சார் அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல. வேற டவுட் கேட்கலையா? Email YouTube link for part 3. 1222. இல்ல வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. யாருக்கும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அவங்கள மீட் எடுத்து விடுறோம். நாளைக்கு வந்து ஜிமெயில் வந்து எப்படி மெயில் சென்ட் பண்றது, அதே மாதிரி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசிக்கா நம்ம சரிங்களா, அது மெயினா பண்ணலாம். சார் சொல்லுங்க சார். இந்த ஜெயச்சந்திரன் சார். சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஜி சொல்லுங்க சார், சொல்லுங்க. மோகன், அதாவது இப்போ அந்த குரோம்ல வந்து பாஸ்வேர்ட் சேவ் பண்றது சொன்னீங்களா, அது சொல்லி தருவீங்களா? கண்டிப்பா சொல்லி தரோம். நம்ம 2 நாள் கிளாஸ் போட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி தரோம். கண்டிப்பா சொல்லி தரோம். அது ஒண்ணு. அப்புறம் இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்களா, ஒரே ஸ்ட்ரோக்ல எப்படி எல்லா ஜிமெயில் எல்லா மெயிலையும் கிளியர் பண்றது அப்படின்றது தெரியல எனக்கு. சரி சரி சரி. ஆனா நீங்க நிறைய மெயில் ஐடி லாகின் பண்ணிருப்பீங்களா? நிறைய மெயில் ஐடி இருக்கு. இப்போ ஒரு மெயில் ஐடிக்குள்ள போயிட்டோன்னு வைங்களேன், அந்த மெயில் ஐடி இருக்கும்ல, அந்த மெயில் ஐடிக்குள்ள இப்போ நிறைய மெயில் இருக்குன்னு வைங்க. இப்போ இமெயில் லூப்ஸ் தான் இருக்குல்ல, திடீர்னு நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு வைங்களேன், ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரே ஒரு ஸ்ட்ரோக்ல அப்படி கேக்குறீங்களா? 800 மெயில் 900 அந்த இன்பாக்ஸ் எல்லா மெயிலும் டெலீட் பண்ணணும்னு வைங்களேன். சரி நான் சொல்லி தரேன், கண்டிப்பா சொல்லி தரேன். அது பேசிக் HTML பண்ண முடியாது, ஸ்டாண்டர்ட்ல தான் ஸ்டாண்டர்ட்ல தான் பண்ண முடியும், இதுல பண்ண முடியாது. பேசிக் HTML பண்ண முடியாதா? ஸ்டாண்டர்ட் விலையுமே இப்ப மாத்திட்டாங்க. ஒரு 100 தான் பண்ண முடியுது, ஃபுல்லா பண்ண முடியல. இல்ல சைட்டட் பண்றாங்களே விஜய், சைட்டட் வந்து ஒரே ஸ்ட்ரோக்ல 10,000 மெயில் டெலீட் பண்ணிட்டாங்களே. நானும் முன்னாடி பண்ணிருக்கேன், இப்ப அது வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. செக் பண்ணி பாப்பேன் நானு. சரி சரி, அதான் வேற எதுவும் இல்லை. சரி சரி சரி. சம்சுதனா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார் இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப Chrome, Firefox ஓகே. இந்த Chromeலயும் Chromiumலயும் இந்த டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் எப்படி வைக்கிறது, அதே மாதிரி நம்ம லொகேஷன் இப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த Chrome ஓபன் பண்ணா Gmail தான் வரணும் அப்படின்ற மாதிரி எப்படி ப்ரோக்ராம் செட் பண்றது அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு சின்ன இதா பண்ணி தர முடியுமா? ஏன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃபயர்பாக்ஸ்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த குரோமியம் இந்த 2 தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். இந்த டிஃபால்ட் சர்ச் இன்ஜினும் நம்ம கரெக்டா ஸ்டாண்டர்டா ஒரு இது வந்து இப்ப கூகுள் அப்படின்னா கூகுள் தான் முன்னாடி வரணும், அந்த மாதிரி எப்படி வைக்கிறது, அந்த இதுவும் கொஞ்சம் லைட்டா. சரி நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுறோம். கூகுள் சர்ச் இருக்கு, நாளைக்கு அப்படியே கையோட பண்ணி விட்டுறோம். சரிங்களா? சரி ஓகே ரைட். சரி கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். சரி. Email YouTube link. அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க அப்துல்ஜி. இப்போ நம்ம ஜிமெயில், அதாவது நார்மலா ஓபன் பண்ற யூடியூப்க்கும் ஜிமெயில் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ல. ஹலோ அப்துல் ரஹ்மான் சார் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. சொல்லுங்க. இல்ல சார், அதாவது இப்போ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றோம்ல, நார்மலா யூடியூப் பாக்குறோம்ல. சரி சரி சரி. அப்படி ஓபன் பண்றதுக்கும் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்குள்ள போய் ஓபன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணும் இல்ல. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஜிமெயிலுக்குள்ள போனீங்கன்னா ஜிமெயில் நீங்க பார்த்ததெல்லாம் அதுல சேவ் ஆயிட்டு இருக்கும். ஹிஸ்டரி இந்த மாதிரி எல்லாமே சேவ் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோலாம் உள்ள ஹிஸ்டரியில போய் நீங்க பாத்துக்கலாம், எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. சரியா? அதுல போய் லாகின் பண்ணா நீங்க ஏற்கனவே இங்க பார்த்த சஜெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து மெயில் ஐடியில பண்ணி பாக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாம் எப்படி சார் டெலீட் பண்றது? அது பண்ணிக்கலாம், உள்ள போய் டெலிட் ஹிஸ்டரி கொடுத்தாலே பண்ணலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. நாயகி கோபி நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம்.
சார் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சார் இந்த சென்ட் மெயில் எப்படி டெலீட் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப 2 மெயில் ஐடி அல்லது 3 மெயில் ஐடி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒவ்வொரு மெயில் ஐடியும் க்ளோஸ் பண்ணாம அந்தந்த மெயிலுக்குள்ள போய் மெசேஜ் வந்திருக்கான்னு எப்படி பாக்குறது? அந்த 2 கேள்விக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம். இது நாளைக்கு கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப நான் வந்து என்னோட சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நான் 5 மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? நான் ஒரே நேரத்துல 5 மெயில் ஐடியுமே லாக் அவுட் பண்ணாமையே தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா வந்து நீங்க பேசிக் HTML வியூல அதை பார்க்க முடியாது. ஸ்டாண்டர்ட் வியூல தான் பார்க்க முடியும். சரிங்களா? அது எப்படிங்கறத நாளைக்கு சொல்றோம். கண்டிப்பா சொல்றோம். சார் இன்னொன்னு இப்ப நம்ம ஒரு லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணி உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கண்ட்ரோல் எண்ட் ஷிஃப்ட் ஹெச் கொடுத்துறோம். அந்த இதுல வந்து டவுன் கொடுத்தோம்னா யாருடைய பேரோ அத சொல்லுது. அந்த பேர் வந்து கிராபிக் ஸ்டார் அப்படின்னு காமிச்சிருது. அடுத்த டவுன் கொடுத்தோம்னா அந்த டேட்டோ இல்ல டைமோ அந்த இது சொல்லிருது. அப்ப அது ஸ்டார் ஆகிருதா இல்ல ஸ்டார் ஆகாம இருக்குதா? எப்படி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஸ்டார் வந்து ஆகாதுங்க. ஸ்டாருங்கிறது என்ன, நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மெயிலுக்கு வச்சிட்டோம்னா என்னைக்கா எடுத்து பாக்குறதுக்கு அதுக்காக தான் ஸ்டார் பண்றோம். ஆனா ஸ்டார் பண்ணாம இருந்தா அதுக்கு சொல்லாது. அப்படி இல்ல நம்ம டேப் கொடுத்தோம்னா அந்த ரிப்ளை ஆல் ஃபார்வர்ட் அதெல்லாம் வந்துருது. இப்ப நீங்களே எங்களுக்கு ஃபார்ம் அனுப்பியிருந்தீங்கல்ல, அந்த ஃபார்ம் நாங்க அந்த லிங்க் ஓபன் பண்ணி கண்ட்ரோல் எண்ட் ஷிஃப்ட் வச்சு கொடுத்து உள்ள வரோம். அப்படி உள்ள வந்தோடனே அந்த உங்க நேம் சொல்லும். அந்த ஃபார்ம் பேர் சொல்லாது, உங்க நேம் தான் சொல்லும். அதுக்கப்புறம் அந்த டவுன் வந்து அடுத்தது டேட் சொல்லி இருக்குது. அப்புறம் டேப் கொடுத்தோம்னா ரிப்ளை ஆல் அடுத்தடுத்த டேப்க்கு வந்துருது. அந்த இதுக்கு தான் நான் கேக்குறேன். அது என்ன கிராபிக் ஸ்டார் அப்படின்னு உங்க பேர் சொல்லும். அப்ப அந்த கிராபிக் ஸ்டார்ன்றது ஸ்டார் ஆகுதா இல்ல சும்மா சொல்லுதான்னு கேக்குறேன். இல்ல அது சும்மா தான் சொல்லுது. அது ஒண்ணும் இல்ல. அது அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லீங்களா? சரிங்க சார். சார் நாளைக்கு அப்ப இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லி தந்துருவோம். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க் யூ. ஓகே மேடம். யுவன்ராஜ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யுவன்ராஜ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்க. அன்மியூட்ல சொல்லுங்க. அந்த கேப்சர் கோடுன்றாங்கல்ல, அந்த விஷுவலா வந்து இந்த போட்டோஸ் அந்த அது வந்து விஷுவலா காட்டும் அந்த கேப்சர் கோடு. அது நம்ம ரீட் பண்ற இந்த ஆடியோ சேலஞ்ச் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பா. இல்ல பிரதர், சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? இல்ல அதாவது என்னன்னு கேட்டோம்னா அதோட சொல்யூஷன் முன்னாடி இருந்துச்சு. இப்ப வந்து அந்த சொல்யூஷன் டோட்டலாவே போயிடுச்சு. முதல்ல வெப்பிசன் சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஓகே சார். அவங்க வந்து கேப்சர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து டெக்ஸ்டா கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடிலாம். அந்த வெப்சைட் இப்ப மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்டேட் ஆனவுடனே மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா அந்த வெப்சைட் இப்ப அந்த இது இப்ப பயன்படுறதே இல்லை. நானுமே பயன்படுத்திட்டு தான் இருந்தேன் முன்னாடி. இப்ப சுத்தமா பயன்படுறதே இல்லை. நமக்கு என்ன சொல்யூஷன்னா அதுக்கு சிஸ்டத்தை பொறுத்தளவு ப்ரௌசர்ல நம்ம யாராவது பார்த்து தான் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்லாம தான் இருக்கு. ஆமா சார், நானும் அப்படிதான். ஆடியோ சேலஞ்சு வேணா இப்ப பண்றதுக்கு ஓரளவுக்கு சின்ன வாய்ப்புகள். ஒரு இப்ப நெட் பேங்கிங்லாம் ஆடியோ சேலஞ்சு கொஞ்சம் கிளீனா கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பல வெப்சைட்ல போனா கொஞ்சம் ஆடியோ சேலஞ்சுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. டக்குன்னு வேகமா போயிடுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஆமா, பட் வந்து அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறது நம்ம தான் பார்க்கணும். கடைசி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ பிரதர். ஜெயச்சந்திரன் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஜி, இப்போ இந்த குரோம்ல ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்கல்ல கேப்சாவுக்கு, அது போட்டா பண்ண முடியும்ல? குரோம்ல இது சரியா ஒர்க் ஆகுறது இல்ல. செக் பண்ணி பார்த்துட்டோம். மேக்ஸிமம் ஒர்க் ஆகுறது இல்ல. என்னன்னு தெரியல. இப்போ இந்த குரோமியம் நீங்க சொல்றீங்களா, இந்த குரோமியம் வந்து பிரவுசர் வந்து 32 பிட் 64 பிட் ரெண்டுக்குமே இருக்கா? ரெண்டுக்குமே தனியா இருக்கு. நல்ல சப்போர்ட் இது மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோர்ல வருது. நாங்க போய் தனியா பிரவுசர் கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். குரோமியம் பிரவுசர் CHROMIUM குரோமியம் பிரவுசர். அதேதான் CHROMIUM. ஓகே. அப்புறம் இந்த தோரியம் ரீடர் வந்து 64 பிட்டுக்கு மட்டும் தான் இருக்கா? தோரியம் ரீடர் EPUB படிக்கிறதுக்கு தெரியலையே, அதை பத்தி எனக்கு தெரியல. பாப்பேன்.
சரி பிடிஎஃப் இது படிக்க EPUB படிக்க யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரியல. அது 64க்கு தான் இருக்குன்னாங்க. 32 பிட்டுக்கு இல்லன்றாங்க. நான் சரி, 32 சரி, பிட் தான் வச்சிருக்கேன். பழைய மிஷின். சரி 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 சரி. சரி ஜி. வேற யாராவது இருக்காங்களா சார்? சங்கர் இருக்காங்க சார். சங்கர் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். மோகன் சார் சொல்லுங்க ஜி. இந்த ஆடியோ சேலஞ்சுன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, ஆமா. அது வந்து அந்தந்த இதுல அவங்களா குடுக்குறாங்களா இல்ல நம்ம அது கிரியேட் பண்ணணுமா? நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ஆன் பண்ணிக்கலாமா? எப்படி சார் அது அந்த கேப்சருக்கு? இல்ல ஆடியோ சேலஞ்சு அவனா குடுக்கறதுதான். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் IUPS வெப்சைட்ல போய் நான் இப்ப எக்ஸாம் அப்ளை பண்றேன். சரி சரி. இப்ப அங்க வந்து அவங்க அது ஆடியோ சேலஞ்சு குடுக்குறாங்களா இல்ல நம்ம இது பண்ணணுமான்னு அதான் தெரியல. அதான் இதுக்குள்ளேயே பண்ணிருக்கேன். ஆடியோ சேலஞ்சு அவன் அந்த வெப்சைட்ல ஆப்ஷன் வச்சிருந்தாதான் வரும். ஓ, இல்லாட்டி வராது. ஓகே சார். சரி சார். அது அப்புறம் இன்னொன்னு இப்ப கூகுள் குரோம் இருக்குல்ல. ஆமா கூகுள் குரோம்ல தான் மெயில்ல ஓபன் பண்ணீங்க. இப்ப ஆமா. குரோம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த வெல்கம் பேஜ் மட்டும் தான் எனக்குலாம் டார்க் மோட்ல இருக்கு. நீங்க மெயில்ல ஓபன் பண்ணும்போதே அது டார்க் மோட்ல இருக்கு. எப்படி சார் ஃபுல்லாமே டார்க் மோட்ல வைக்கலாமா? இல்ல அது ஹை கான்ட்ராஸ்ட் இது போட்டிருக்காது. டோட்டல் சிஸ்டத்தையே ஹை கான்ட்ராஸ்ட் மாத்திரலாமே. டோட்டல் சிஸ்டத்தை மாத்தினாலும் குரோம் மாறாது. இந்த ஹை கான்ட்ராஸ்ட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா ஷார்ட்கட் சாஃப்ட்வேர் போடணும். அது குரோம்லயே போய் ஹை கான்ட்ராஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கூகுள்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். நம்ம இன்ஸ்டால் திஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க குரோமே வந்து பிளாக்கா மாறிடும். ஹை கான்ட்ராஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆமா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனே தனியா ஆப் கிடைக்கும். அது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குரோமே பிளாக்கா மாறிடும். சரி சார். சரி. ஆனா பட் அது ரொம்ப இது சஜஸ்ட் பண்றது இல்ல. நிறைய விஷயத்துல டைப் பண்ணி அனுப்பிச்சா வெள்ளை கலர்ல மாறுது, ப்ளூ கலர் இந்த கருப்பு கலர்ல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நமக்கு இது ஓகே. கருப்பெல்லாம் தான். ஏன்னா நமக்கு கண்ணு வலிக்காம இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஏதாவது பார்க்கணும்னா கூட தெரியும். சப்போர்ட் பண்ணாது. கண்டிப்பா அதுக்காக தான் சரி. கண்டிப்பா. ஓகே மோகன் சார். அவ்வளவுதான். தேங்க்ஸ் சார். சரி. சார் அவ்வளவுதான். கண்டினியூ பண்ணலாம் சார். Email YouTube link for part 3 of post. PowerPoint slideshow idea. ஓகே. இன்னைக்கு நடந்த இந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பேசிக் இன்டர்நெட் பார்ட் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு முடிச்ச 3 நாள் இருக்கு. மற்றபடி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மெயிலில் ஒரு சில கண்டென்ட் அனுப்பிச்சு வைப்போம். அதை நீங்கள் படித்து பாருங்கள். மற்றபடி எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம கூகுள் ஃபார்மில் லிங்க் இது டெஸ்ட்டு கண்டிப்பாக லாஸ்ட்டில் வைப்போம். அதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இதையுமே லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாட்டர்டே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கண்டிப்பாக வரும். சரிங்களா? மற்றபடி இன்னைக்கு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. ஓகே, நாளை சந்திப்போம். இதே இல்லை 11 மணிக்கு நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. Meeting controls row 1 column open participants panel 24 participants all. End meeting or leave meet end open participants more options polls button. End meeting or leave meeting window. End meeting for all button.